நாம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கடந்து போகிறோம். நாம் எல்லாரும் நமது வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் முதல் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் படிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணிக்கணும், இப்போ உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, அது ஆண்டவர் 1000 மாற்றி கொடுத்தார்னா எப்படி இருக்கும்? சில பேருக்கு கேட்ட உடனே எதோ தோணும். மரியம்மா மாதிரி, ஆண்டவரே இது எப்படி ஆகும், நான் தரித்திரத்தை தவிர வேறொன்றையும் அறியேனே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். சில பேர் இது என்னமாய் முடியுமோ, இது என்ன உபதேசம் அப்படி சில பேர் யோசிக்கலாம். கிதியோன் மாதிரி, ஆண்டவரே நீங்கள் உலகம் தோன்றின முதல் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருக்கலாம். சில நேரம் நம்ம மனது 1000 மடங்கெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஆண்டவர் எனக்கு செஞ்சா போதும் இப்படி பல எண்ணங்கள் நமது சிந்தைகளிலே உருவாகி கொண்டிருக்கலாம். நாம் பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். என் ஆண்டவர் சொல்றார் 1000 மடங்கு. விளைச்சலை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார் 30 மடங்கு, 60, 100 அப்படின்னு. இப்போ 100 தாண்டி ஆண்டவர் எத்தனை மடங்கு சொல்லுகிறார்? 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைய நாளிலே ஆசீர்வாதம் அப்படின்றது எதை குறிக்கிறது? அது நமக்கு தேவைதானா? அது வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய திட்டம் என்ன? என்னுடைய மனநிலை என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியானதும் ரொம்ப ரொம்ப பிரைமரியான ஒன்றுமாய் பார்க்க போகிறது என்னென்றால், அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு கீ நம்ம அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாய் தான் நான் சொல்ல போகிறேன். பெரியதாக எதையும் நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அந்த முக்கியம் ரொம்ப சாவி, அதை மறந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. அதை போன்றொத்த ஒரு காரியம், அதனுடைய கீ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம எல்லா ஆராதனைகளை நம்ம அட்டன் பண்ணும்பொழுதெல்லாம் நம்ம அந்த வார்த்தையை கேட்டிருப்போம். என்ன வார்த்தை? ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பரிசுத்தவான்களுடைய வாயில காட் பிளஸ் யூ. அந்த வார்த்தை ஆசீர்வாதம் என்பது என்ன? நான் முதலும் முடிவுமாக சொல்லிக்கொள்வது என்னவென்றால், blessing is all about nothing but the multiplication. பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருகுகிற ஒன்றை தான் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். நீங்கள் என்னோட கூட நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் உலகத்திற்குரியவைகள், நான் பரலோகத்துக்குரியவைகளை நான் யோசிக்கிறேன். லெட் இட் பி. வேதத்தில் நம்ம வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்னென்ன ஆசீர்வாதம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் சம்பத்து பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். என்னெல்லாம் வாக்குத்தத்தம், எது துக்கம் சந்தோஷமாய் மாறும், எந்த வாக்குத்தத்தத்தை வேணா எடுத்துக்கோங்க. இந்த வாக்குத்தத்தத்திற்கும் பரலோகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அப்படின்னா நான் பரலோகம் போவேன், அது இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் எனக்கு பரலோகத்தில் தேவையில்லை. பரலோகத்தில் துக்கம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, தரித்திரம் கிடையாது, புசிப்பும் குடிப்பும் அல்ல பரலோக ராஜ்யம். அங்கே என்னெல்லாம் என் வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அத்தனையும் ஏற்கனவே என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அந்த பிளஸ்ஸிங், வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் எதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாமே எனக்கு எங்கே தான் தேவை? பூமியில வாழுகிற காலங்கள்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம், இம்மையிலும் உள்ளும் புறம்பும் மேய்ச்சல். அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, பூமியில வாழும் காலங்களிலேயே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். இட் இஸ் a multiplication, பெருக்கம்,
பிள்ளைகள்னா 1 2 பிள்ளைகள் பெருகுவது, சம்பத்து பெருகுவது. ஒரு வண்டின்னா வண்டி, இன்னொன்று, எல்லாவற்றிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது பல ஒரு அளவுக்கு அதிகமாகி கொண்டே போவதை நாம் பெருக்கம் என்று சொல்லுகிறோம். அதை தான் ஆசீர்வாதம் என்கிற ஒரு நல்ல வார்த்தைக்குள்ளாய் நாம் அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அப்போ இதை பற்றிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில இடங்கள்ல ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் பிளெஸிங், பைபிள் சொல்லுது. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை. இந்த ரெட்டிப்பான நன்மை என்னும் பொழுது எனக்கு திடீரென்று ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஆற்றங்கரையில் அந்த பக்கம் ஒருவர் முழங்கால் போட்டு ஜெபிச்சு கொண்டிருந்தார், இந்த பக்கம் சும்மா கடவுளை தேடி கொண்டிருந்தார். ஆண்டவர் ஒரு நபர் இடத்துல போகிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். உடனே அவன் கடவுள் இடத்துல சொல்கிறான், அங்கே ஒருத்தன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறான்ல, அவன் என்ன கேட்குறானோ அது எனக்கு ரெட்டத்தனையாக வேணும், 2 வேணும். அவன் 1 கேட்டால் எனக்கு 2 வேணும், அப்போ 2 கேட்டால் 4, அப்படியான்னு சொல்லிட்டு கடவுள் அவர்கிட்ட போகிறார். உனக்கு என்னப்பா வேணும்? அவனும் அதே கேட்குறான். அவன் என்ன கேட்டான்? உனக்கு என்ன கொடுக்குறனோ அதை டபுளாக அவனுக்கு கொடுக்கணும்னு அவன் கேட்டான். உடனே இவன் சொன்னான்னா எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும்னு. அப்போ அவனுக்கு 2 கண்ணு குருடாயிரணும். சில நேரங்களில் இது விளையாட்டாக இருந்தாலும் ரெட்டத்தனை அவங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு ஒரு பங்கு மேலே. நான் நேசிக்கிற தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு டபுள் போர்ஷன் கொடுக்கறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேதத்துலேயும் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் அளந்து கொடுக்கிற அளவின்படி அல்ல, ஐ நீட் சம்திங் ஸ்பெஷல். அப்போ இந்த ரெட்டத்தனைன்றதெல்லாம் மாறி போச்சு. 2 100 ஆயிடுச்சு. இப்போ 100க்கு மேலே ஆண்டவர் எங்கே வந்து நிற்கிறார்? 1000 மடங்கு ஆசீர்வாதம். இஸ் இட் பாசிபிள்? இதெல்லாம் நடக்குமா? உண்மைதானா? இல்லாத ஒன்று என்றைக்குமே ஆண்டவர் சொல்வதில்லை. என் தேவன் பெருக்கத்தின் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர், பெருகச் செய்கிற ஆண்டவர். ரெட்டத்தனை 100 எல்லாம் போயிருச்சு. இப்போ பிதாக்களுக்கு அருளின் ஆசீர்வாதம் என்ன? 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளால நம்ப முடியாது, ஆனால் நம்பித்தான் ஆகணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்றைக்கும் பொய்யுரையாது. ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், ஆசீர்வாதம் என்பது முழுக்க முழுக்க பெருக்கத்தை குறிக்கிறது என்று. ஆதி ஆகமத்தில் முதல் ஆண்டவர் ஒவ்வொன்றா படைச்சு கடல்ல அந்த மச்சங்கள் ஜீவ ஜந்துக்களை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது பெருகுவீர்களாக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம். அடுத்து மனுஷனை படைச்சு முதல் ஆண்டவர் அவன் கிட்ட பேசின வார்த்தையோ கட்டளையோ ஆசீர்வாதமோ என்ன வேணா எடுத்துக்கலாம். மனுஷன்கிட்ட ஆண்டவர் அவனை படைச்சு அவன் காது டெஸ்ட் பண்ணும்போது பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு. பெருக்கம் என்பது பிள்ளை பேரை மட்டும் நான் சொல்லலை, அதுவும் பெருக்கம். பணத்தை மட்டும் நான் சொல்லலை, அதுவும் பெருக்கம். அதுல மாத்திரமல்ல, நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள், ஆண்டவரை தேடுகிற தேடல்கள், பிறரோடு பழகுவது, மெச்சூரிட்டி லெவல், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்கிறோம்னா அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பெருகிட்டு மற்ற இடத்துல பெருகலைன்னா பெருகாத இடம் மலட்டுத்தன்மைன்னு அர்த்தம். அப்போ நீ வலதுபுறமும் இடதுகொண்டும் இடம் கொண்டு பெருகுவாய்னு ஆண்டவர் சொல்றது எல்லா சூழ்நிலைகளில், வாழ்க்கையில், என்னுடைய திறமைகளில், ஞானத்தில், நான் ஆண்டவரோட பேசுகிற பேச்சு, ஜெபிக்கிற ஜெபம், எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒன்றை தான் வேதம் ஆசீர்வாதம் என்று கூறுகிறது. அதுதான் ஆசீர்வாதம். இது நீங்கள் எந்த வசனத்தை வேணால் உங்களோட நீங்கள் இதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். எல்லா ஆசீர்வாதத்திலும் பெருக்கம், ஒரு மிகுதி, ஒரு திரட்சி, அது அந்த வார்த்தைகளில் நம்மளை பார்க்க முடியும். அப்போது இந்த ஆசீர்வாதங்களின் ஊற்று யார்? ஆண்டவர் தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்று நம்முடைய தேவன். அடுத்து, கட்டாயம் இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைதானா? நான் இது சொல்கிறதுக்காக நீங்கள் மன்னிச்சு கொள்ளணும். ஆனால் நானும் அதே மென்டாலிட்டியில் இருந்திருக்கேன் இந்த சத்தியத்தை தெரியாத வரை. அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன். நானும் கூட அப்படி தான் பொழுது நம்மளுக்கு ஒரு பலன் வரும்ல. ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு செய்யாமல் போயிடுவோம். நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் அந்த மாதிரி போயிருக்கேன். நீ செஞ்சியா
எல்லாரும் செஞ்சிட்டாங்கன்னா மனசுக்கு ஒரு துக்கம் வரும் பாருங்க. ஐயோ நான் மட்டும்தான் செய்யலையான்னு. இதே அடுத்து ஒரு லேட்டாக ஒருத்தி கிளாஸ்க்கு வருவா, நீ ஹோம்ஒர்க் பண்ணியான்னா இல்லைன்னொடனே மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. நம்ம 2 பேர் வெளியே போனாலும் 2 பேரும் ஜோடியாக போயிட்டு கண்ணுலேயே பேசிட்டு உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி உங்களில் ஒருத்தி நான் அப்படி தான் மென்டாலிட்டியில் இருந்தேன். என்னென்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, ஐஸ்வர்யம் நம்ம அப்படி வச்சுக்கலாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேணுமா அப்படின்னா சேச்சே வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், சேச்சே அப்படியெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப நல்லவா, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் அன்னன்னைக்கு எனக்கு படி இழந்தா போதும், அன்னன்னைக்கு எனக்கு கூலி கொடுத்தா போதும், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது மேலே ஆசை இல்லை, பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு, சீச்சி எனக்கு வேண்டவே வேண்டாம், ஆண்டவர் இதை கொடுத்தா போதும், கொடுத்ததுக்கே நான் நன்றியாக இருப்பேன். ரொம்ப பெரிய மனசு. நானும் அப்படிதான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் வளர்ந்தேன். நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களில் கூட அநேகர் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். எங்கள் சர்ச்சில் ஒரு சின்ன ப்ரேயர், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான், ஒரு 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானாக்கணும்னு ஆசைன்னு சொன்னேன், ஒருத்தர் கூட கை தூக்கலை. ஒருத்தவங்க மெதுவாக அப்படி தூக்குனாங்க, இப்படி சுற்றி முற்றி பார்த்தாங்க, ஒரு கையும் இல்லைன்னொடனே இப்படி ஏறின கை அப்படியே இறங்கிருச்சு. அப்போ என்னென்னா, உங்களுக்கு பணக்காரங்களாக்கணுமா, ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பளம் ஆக்கணுமான்னா பெரும்பாலானோர் ஊன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிறத வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்துடலாம், அது போதும், ஆண்டவர் கொடுத்ததுக்கு நான் நன்றியாக இருக்கிறேன், கட்டாயமாக கொடுத்ததுக்கு நன்றியாக இருக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்தாதான் நம்ம எவ்வளோ இருட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, குகைக்குள்ளேயே பல்லாயிரக்கணக்கான வருஷம் இருட்டுக்குள்ளேயே பூச்சியை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு ஆதிவாசி தற்செயலாக வெளியே அந்த காட்டை விட்டு வெளியே அந்த சூரியனை பார்க்கும்பொழுது எப்படி கண்ணு கூசுமோ அதை மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்போ ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இருண்ட ஒரு உபதேசத்துக்குள்ள அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள, அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம இருப்போமானால், நான் அறிந்து கொண்ட அந்த வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். உங்களில் அநேகருக்கு அந்த வெளிச்சம் இருக்கலாம். ஒருவேளை அதை வெளிக்கொணர முடியலை, சொல்ல முடியல, என்ன மாதிரியே மென்டாலிட்டியில் இருப்பீங்கன்னா உங்களோட இன்னைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பேசணும், அது என்னுடைய ஆசை. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, what the Bible says about the multiplication or blessing, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா வாக்குத்தத்தங்களும் என்னதான், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் குறிக்கிறது. அதில் எந்த ஒரு 2ஆம் பட்ச கருத்தும் இல்லை. வேதம் நம்ம ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பெருகினவர்களாக தான் வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. முதல் வார்த்தை வேதம் ஆரம்பிக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவரோடு நடந்தவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைய வசனம் நான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த மேஜையில் சாப்பிட்ட மீதி துணிக்க தான் எல்லாருக்கும். அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த டைனிங் டேபிள்லேருந்து கீழே விழுது, நம்ம வேண்டான்னு சாப்பிட்டு வைக்கிறோம்ல, அதுதான் உலகத்தானுக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களே வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. அப்போது வேதத்தின்படி நாம் எல்லாரும் எப்படி தான் இருக்கணும். ஆமாம், அதனால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த பெரிய ஆசையெல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் பேச வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுகிறது, வேதம் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழதான் நம்மை முன்குறித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. இதுக்கு நிறைய வசனங்களை சொல்ல முடியும். சரி, ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் பூமியில் வாழும்பொழுது? இது உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக கூட இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், ஒரு அம்மா செருப்பே போட மாட்டேங்குது. நான் ஆண்டவர் செருப்பு போட்டு நடந்தாரா? ஐயோ, ஆண்டவர் பாதரட்சியின் வாரா அப்படின்னு சொல்கிறாரு, ஆண்டவர் லெதரில் காஸ்ட்லி செருப்பு போட்டார், அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் வெறுங்காலில் தான் நடந்தார். ஆண்டவர் சோப் போட்டு குளிச்சாரா? ஆண்டவர் பேஸ்ட், இப்படியெல்லாம் பேசினா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப தரித்திரத்தில், ஏழைகளின் தெய்வம், ஏழைகளின் சின்னம்னு சொல்கிற மாதிரி ஏழைகளின் தெய்வம் நம்ம தான் முத்திரை குத்தி இருக்கிறோம். பட் காட் நெவர் கிளைம் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ புவர். ஆண்டவர் எங்கேயுமே அப்படி அவரை சொல்லிக்கல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய பாதத்தை
ஒரு காஸ்ட்லியான தைலத்தை ஊற்றி ஒரு அம்மா கழுவுறாங்க. அப்போது சீஷர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான இந்த தைலத்தை போய் வேஸ்ட்டாக கீழே ஊற்றிட்டாளே, இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன திரும்ப சொல்கிறாரு? தரித்திரர் எப்பவும் உங்களிடத்துல இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தரித்திரர் கிடையாது. நான் எப்போவாச்சு தான் வரேன், எனக்கு அவ செய்யட்டும். அப்போது தரித்திரன் அப்படின்ற லிஸ்ட்டில் ஆண்டவர் நிற்கலை. நாமளா ஏழைக்கும் அவர் தெய்வம். அவர் ஏழைக்கு மட்டும்தான் தெய்வம்னா பணக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தெய்வமாகி விடுவார். ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் ஆண்டவர் இடத்துல வரான். என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். உன் இருக்கிற மொத்த ஐஸ்வர்யத்தையும் விற்று, ஆமாம், இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வான்னு. அவன் போனவன் தான் திரும்பி வரல. இதை படித்த உடனே எல்லாரும் நினச்சிக்குவாங்க, பணக்காரனாக இருந்தால் நீ பரலோகமே போக முடியாது அப்படின்னா. பரலோகம் போகிறது அவ்வளோ ஈஸியாக? அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம அப்படி புரிந்து கொள்வோமானால் நம்ம எல்லாருமே பரலோகம் போயிடலாம். எப்படி? இருக்கிற மொத்தத்தையும் விற்று யாருக்காச்சும் கொடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு ரோட்டில் உட்காந்துட்டா போதும், பரலோகம் போயிடலாம். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது அர்த்தம் வேறு. நான் அதை உங்களுக்கு அழகாக சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது வேதம் கூறுகிறது என்ன? ஏன் நம்ம ஐஸ்வர்யம் வேண்டான்றோன்னா, ஒரு சில வசனத்தை நம்ம நினைவில் வச்சுக்குவோம். என்ன வச்சுக்குவோம்னா, ஐஸ்வர்யமான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ஒட்டகத்தினுடைய காதில் ஊசி நுழைவது போல. இந்த வசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊசி என்பது ஒரு வாசல். அதை ஹாஃப் டோர் பண்ணி வச்சுருவாங்க பொழுது சாஞ்ச உடனே. அப்போ உயரமான முதுகு உயர்ந்த ஒட்டகம் அதுக்குள்ளே போக முடியாது. போக முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தன் உடலை ஒடுக்கி உக்காந்து அது கஷ்டப்பட்டு உள்ளே போகணும். அப்போது அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நம்ம மனுஷருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஐஸ்வர்யம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதும் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு பேக் அடிப்பாங்க. அது வேதம் சொல்லுகிறபடி அது உண்மை. ஆனால் தேவனோடு நடக்க பழகின மனுஷனுக்கு அது அப்படி அல்ல. அப்போது இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வசனம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஸ்வர்யவான் லாசரு, தரித்திரமாக இருந்த லாசரு பரலோகம் போயிட்டான். ஐஸ்வர்யத்தில் மிதந்துக்கிட்டு இருந்த அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்துட்டு, அம்மா ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாக்கை நினைக்க சொல்லுன்னு. அங்கே நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு சத்தியம் என்னன்னா, அந்த தரித்திரமான லாசரு எந்த ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ஆபிரகாம் மகா பெரிய பணக்காரர். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ தரித்திரனா இருந்தா உனக்கு நரகம்னா, நான் முதல் சொன்ன மாதிரியே ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராகி விடுவார். தேவன் ஏழைகளுக்கும் தேவன், பணக்காரனுக்கும் தேவன், உயர்ந்தவனுக்கும் தேவன், தாழ்ந்தவனுக்கும் தேவன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நம்மளான்னு நினச்சிக்கிறோம். அப்புறம் நிறைய சொல்லுவோம், எதோ சொல்லுவோம். நானும் அப்படி நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். காசு இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் போல. அப்போ சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இடம் இல்லாத குறைக்கு தான் அங்கே போனார். ஆண்டவர் பணக்காரன் வீட்டில் பிறக்கல, தச்சர் வீட்டில் பிறந்தார். ஆண்டவர் பணத்தை பார்த்து மரியம்மாவையும் யோசேப்பையாவையும் தெரிந்து கொள்ளலை. ஆண்டவர் அவங்களுடைய குவாலிட்டியை தான் பார்க்குறார். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், அந்தஸ்தை பார்ப்பான். ஆண்டவர் என்றைக்குமே அந்த மாதிரி என்றைக்குமே பார்க்க மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். இந்த மாதிரி வேதத்தில் பல காரியங்கள். ஆண்டவர் பூமியில் வாழும்போது எப்படி வாழ்ந்தார்? தரித்திரராக வாழ்ந்தாரா? கண்டிப்பாக இல்லை. 12 பேரை கூட கட்டின்னு 24 hours அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். அநேக ஐஸ்வர்யவான்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் தங்களுடைய பணங்களினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவர் அந்த பணத்தை எண்ண முடியாத அளவு ஒரு அதுக்குன்னு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி யூதாஸ் கையில் கொடுத்து, நீ எண்ணி கணக்கு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆண்டவர் கட்டினாருன்னா அவருக்கு அந்தளவு இன்கம் இருந்துச்சு. நான் கட்ட மாட்டேன்னு எஸ்கேப் ஆகலை. கணக்கு பார்த்து டேக்ஸ் கட்டியிருக்கிறார் ஆண்டவர். அப்போது நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவரை நம்மளா அப்படி ஒரு ஏழை கூட்டுக்குள்ளே ஆண்டவரை வைக்கிறோம். என் ஆண்டவர் அவர் அப்படி சொல்லிக்கவும் இல்லை, வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பனர், இந்த முழு உலகத்துக்கும் ராஜா என் ஆண்டவர். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சித்தம் எப்படிப்பட்டது? ஒரே ஒரு ஆதாம் கணவன், ஒரே ஒரு ஏவாள் மனைவி, 2 பேருக்கு வீடு எப்படி இருக்கணும்? ஒரு தோட்டத்தை தருகிறார். அந்த தோட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? 4 நதிகள் ஓடுது. எவ்வளோ பெருசாக இருக்கும்.
நான் ஒவ்வொரு நாள் நினச்சி பார்ப்பேன், மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு பழங்கள்ல அத்தனை வெரைட்டி, கலரில், பூவில், காயில், எல்லாத்துலேயும் வெரைட்டி. நான் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தேன், இந்த முழு உலகத்தை நான் சுற்றி என் கால் பதிக்காத ஒரு சதுரடி கூட இருக்காதுன்னு என்னால் சுத்தவே முடியாது. அப்படி ஒரு பெருக்கம், பிறப்பில் ஒரு அதிசயம். ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள செலுத்தப்படுகிற உயிரணுக்கள் மில்லியன்ஸ், ஒரு குழந்தை உருவாக. இப்படித்தான் ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லாவற்றையும் மிகுதியாய் கொடுக்கிறார். இப்போ சொல்லுங்க, 1000 மடங்குன்றது எண்ண முடியாது. கணக்கு பண்ணா எத்தனை ஒரு மில்லியனுன்னா எத்தனை ஜீரோ, ரொம்ப கஷ்டம், கணக்கே பண்ண முடியாது. அந்த கணக்கெல்லாம் நமக்கு வராது. மற்றவங்களை கணக்கு பண்ண சொன்னால் பண்ணிடுவோம், மற்றபடி அல்ஜிப்ரா லாகிறதம் ஐயோ புரியாது. அப்போ அப்படி கொடுத்து ரசிக்கிற தெய்வம் என் ஆண்டவர். இப்போ இதனுடைய இப்போ பிப்ளிக்கலி பைபிள் ஆசீர்வாதத்தை சொல்லுது. ஆண்டவருடைய அந்த பிரைமரி பிளான் நம்மளை டிசைன் பண்ணதே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி. ஆண்டவரோடு நடந்த ஆபிரகாம் போன்ற, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, சாலமோன், இவங்க எல்லாருமே ஐஸ்வர்ய சம்பன்னர்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யம் ஆண்டவரை தேடுகிற தேடலுக்கு அவங்களுக்கு தடை போடலை. ஆண்டவரும் நீ பணக்காரன் எனக்கு வேணாம், எனக்கு ஏழையை மட்டும் கொடுன்னெல்லாம் சொல்லலை. எல்லாரும் மாம்சமான யாவரும் என்னிடத்துல வாங்க, மாம்சமான யாவருக்கும் நான் தேவன், பட்சபாதம் இல்லாத தெய்வம். பரிசுத்தவான்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் ஒரு தடையா இல்லை. உடனே ஒரு வசனம் நினைக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஆசைதான் வேறு, ஆசைதான் தீமைக்கு வேறு, பணம் அல்ல. அப்போ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. பெற்றுக்கொள்வதற்கு நமது கரங்கள் ஏறுபடியவைகளாக இருக்கிறதா? இப்படி கொடுக்கும் பொழுது என் கை இப்படி இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னா கொடுக்குற ஆசீர்வாதம் விழலுக்கரைத்த நீராகும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட், உங்கள் மனசை, உங்கள் மைண்டை. என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஹியர் ஐ ஆம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதற்கு மிஞ்சி எனக்கு வேண்டாம், நான் தரித்திரமாகவே இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் இந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தாடுறதுக்கு இன்னும் ஏகபோக சத்தியங்களை, வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்ட முடியும். அநேக பரிசுத்தவான்கள் இதை பற்றி பெரிய சத்தியங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சில நேரங்களில் அதை தட்டி கழிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், வேதம் ஆரம்பித்ததே பெருக்கத்தில் தான். பெருகு பெருகு, பிள்ளை பேரு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம். அதற்கான கீ என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக லேயாளும் ராகேலும், இவங்க 2 பேர்ல மூத்தவள் லேயாள். அவளுக்கு ஏகபோக பிள்ளை பேர், வளமான பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்க பலமுள்ள கர்ப்பம் அவளுடைய கர்ப்பம். ராகேல் அவளுக்கு பிள்ளை இல்லை. இது போய்கிட்டே இருக்கிற இந்த காலத்தில் லேயாளுடைய குமாரன் ரூபன் என்ன பண்ணுறான்னா, அறுப்பு காலத்தில் அவன் வெளியே போனப்ப தூதாயீம் அப்படின்ற ஒரு கனிகளை கண்டெடுக்கிறான். இது என்ன ஃப்ரூட்டாக இருக்கும்? நான் அந்த பேரே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆனேன். அந்த 1 வருஷம் எனக்கு கவலைப்பட தெரில. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு, ஏன் நமக்கு குழந்தை பிறக்கலை. அப்போ இந்த வசனத்தை படிக்கும்பொழுது, தூதாயும் பழத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா, அது எங்கே கிடைக்கும், எங்கன்னா கிடைச்சா அதை வாங்கி சாப்பிட்டு அப்படி எனக்கு லிட்ரலாக எனக்கு அப்படி தோணுச்சு. தூதாயும், நான் இதை பற்றி சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, தூதாயும்ன்ற இந்த பழத்தை பறித்து கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அங்கே ஒரு நாடகமே நடக்குது. தங்கச்சி அந்த தூதாயும் பழம் எனக்கு கொஞ்சம் தான் கேட்குறா. கொடுத்த உடனே அக்காவுக்கும் குழந்தை பிறந்துருது. தங்கச்சி அது வரைக்கும் மலடாய் இருந்தவள் அந்த பழம் சாப்பிட்டதுக்கப்புறம், வேதம் அப்படி வருஷப்படுத்தி இருக்கு, அது வல்ல காரணம் நமக்கு தெரியும், வருஷப்படுத்தி இருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் யோசேப்பை பெற்றெடுக்கிறாள். இது இருக்குது பைபிளில். இந்த தூதாயும் பழம்னா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்க. ஆனால் அந்த தூதாயம்ன்ற பேரை ஐ நெவர் கம் அக்ராஸ். எனக்கு அந்த மாதிரி ஒரு பழம் நான் தமிழில் எதுலேயுமே படித்ததே இல்லை. அப்போது இது என்னன்னா, தமிழில் அந்த தூதாயம்ன்றதை ஆங்கிலத்துலேருந்து அப்படியே டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி தமிழ் பைபிளில் தூதாயம்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தோம்னா மேண்ட்ரேக் அப்படின்னு அதில் இருக்குது. மற்ற மொழிகளில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, தமிழில் மட்டும் அதை அப்படியே டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம தேசத்தில் எங்கேயுமே அந்த பழம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை.
இது மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய வனாந்திரங்களில் மிகுதியும் நல்லா வளர்ந்துருக்குது. கிரேக்கர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை பற்றி நல்லா தெரியும். இந்த பழம் எப்படின்னா தண்டே கிடையாதான். அது ஒரு தாவரம், செடியில் வளரக்கூடிய ஒரு பழம். அதில் தண்டே கிடையாது. நல்ல கெட்டியான வேர். அதனுடைய இலைகள் நல்ல பட்டப்பட்டையாக, நம்ம ஊரில் பசலை கீரைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பட்டப்பட்டையான இலைகள். அது பூ வந்து கத்திரி பூ கலரில் பெல்ஸ் சிம்பலில், பெல்லுடைய அந்த சிம்பலில் பூக்கள். காய் வந்து வட்டமான ஷேப்பு, பச்சை கலரில். பழுக்கும் பொழுது அது ஆரஞ்சு எல்லோ, இந்த 2 கலரில். அதனுடைய காம்பு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயில் எப்படி அந்த தண்டு வந்து அந்த கத்திரிக்காய் மேலே அப்படி படர்ந்துருக்கும், அதே மாதிரி படர்ந்துருக்குது. இந்த பழத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த தூதாயின் பழம் பயங்கர, அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் போதை, அது வந்து இந்த நம்ம அனஸ்தீசியா கொடுக்குறாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ஸில், அந்த மாதிரி ஒரு போதை அதுக்குள்ளே இருக்குது. நல்ல வாசனை, மருத்துவ குணம், நிறைய ஸ்பெஷாலிட்டி அந்த பழத்தில் இருக்குது. முக்கியமாக சொல்கிறாங்கன்னா அதை வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ரோஸ் எப்படி லவ்வுடைய சிம்பிளோ, இந்த பழம் நற்குணங்களின் அடையாளம். பயங்கரமான வாசனை, மிகுதியான ருசி. ஆனால் அதில் விஷத்தன்மையும் கொஞ்சம் இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட்டா வாமிட்டு, அது மாதிரி உடம்புக்குள்ளே கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து விஷமாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த செடியினுடைய வேர் ரொம்ப கெட்டியான வேர். அந்த வேர் இப்படி பிடுங்கி பார்த்தா இப்படி கையும் காலையும் இப்படி போட்டுட்ருக்கிற மாதிரி ஒரு மனுஷனுடைய ஃபிகர் அதில் தெரியுமா, லிட்ரலாக. இன்றைக்கும் அந்த செடி இருக்குது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி அதை பாருங்கள். அந்த வேர் வந்து 2 கை 2 கால் மூஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய ஃபிகர் அந்த வேரில் தெரியுது. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு செடி. இந்த செடியை இந்த பழத்தை சாப்பிட்டு பிள்ளை பேர் உண்டாச்சா அப்படின்னா அதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா வேதம் முன்னாடியே சொல்லியிருக்கு. அந்த 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 சம்பவத்தை நம்ம படிக்கும் பொழுதே ராகேல் வந்து கேட்பாங்க, எனக்கு பிள்ளைய கொடும், இல்லாட்டி நான் சாகிறேன், உனக்கு பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன ஆண்டவனா அப்படின்னு வராங்க யாக்கோபு. அப்போது பிள்ளை பேர் கொடுக்கறது முற்றும் முடிய ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவர் கர்ப்பத்தை திறந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது. அப்போ பிள்ளை பேர் 100% இட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் அவர் காட். ஆனால் இங்கே இந்த தூதாயும் பழத்தை பற்றி படித்த உடனே அந்த பழத்தில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். தாவரங்கள் நிறைய அபூர்வம். வேதம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி, அப்புறம் விஞ்ஞானம், மருத்துவம், அந்த தாவரவியல், சொல்வளம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வாதார புஸ்தகம் இது. எத்தனை பேர் இதை அறிஞ்சிருப்பீங்கன்னு தெரில. இதனுடைய சொல்வளமே நமக்கு தமிழில் அதனுடைய வளம் அந்தளவுக்கு நமக்கு அவங்களால கொடுக்க முடியல மொழியாக்கம் பண்ணதுனால. ஆனால் அதனுடைய தாய்மொழிகளில் அதை நம்ம பார்க்கும்பொழுது அதனுடைய வளமே வித்தியாசமாக இருக்கும். சங்கீதங்கள் எல்லாம் கவிதை நடையிலேயே எதுகை மோனையோடு எழுதியிருக்கும். உன்னத பாட்டு பாடல்களில் பாட்டு மாதிரியே இருக்கும். அப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது ஆனால் அந்த வேதத்தில் சில இந்த தாவரவியல் எல்லாமே ரொம்ப நம்ம இதே மாதிரி ஒரு நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு இது. இன்னொன்று நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, மாறான்ற இடத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போகும்போது அந்த தண்ணி பயங்கர கசப்பு, அவங்களால குடிக்க முடியல. அப்போ ஒரு மரத்தை வெட்டி உள்ளே போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது அந்த ஹெர்புக்கு அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணி டேஸ்ட் கொடுக்குற ஒரு அந்த சக்தி, மருத்துவ குணம் அந்த இலைக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மரக்கிளையை வெட்டி போட்டதும் இரும்பு மிதக்கும். இந்த மாதிரி வேதத்தில் நம்ம தாவரவியல் நிபுணர்கள் எல்லாம் வியந்து நிற்கக்கூடிய பல விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் நிறைய இருக்கிறது. அது என்னையா இருந்திருக்கும், எப்படி எதுவும் நம்மளுக்கு புரியாது. அதை மாதிரி இந்த பழத்தில் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நான் நினச்சேன். நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இது முதல்ல இந்த பழத்தை, இந்த தூதாயீம் அப்படிங்கிற இந்த பழத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அக்காலத்து மனிதர்களுக்கு ஒரு ஐதீகம் இருந்தது. என்னன்னா, தூதாயீம் பழம் சாப்பிட்டா எனக்கு பிள்ளை கிடைக்கும். அவர்களுடைய ஐதீகத்தின்படி இந்த லேயாள் ராகேல் சம்பவத்துக்கு நம்ம வருவோமானா, வழக்கமாக ஒருவேளை ரூபன் பரிச்சுன்னு வந்து கொடுத்துருக்கலாம். வழக்கமாக சாப்பிட்ட லேயாளுக்கு வளமான கர்ப்பம், இஷ்டம் போல பிள்ளைகள்,
ஒவ்வொன்றா அம்மா வரிசையாக பேர் வச்சு வச்சு ஆண்டவர் என்ன நினைச்சார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார், பேர் வச்சு வச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பழம் பறித்து கொடுக்க கூட ஒரு ரூபன் இல்லாத ராகேலனுடைய நிலைமை போய் அக்காட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் என்னமோ போராடி ஒரு வழியாக பழத்தை கொடுக்குறாங்க. சாப்பிட்ட உடனே அவர்களுடைய மலட்டு கர்ப்பம் உயிர் பெற்று பிள்ளை பிறந்த மாதிரி தான் அந்த ஐதீகத்தில் இருக்கிறவங்க படிக்கும்போது அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன, தூதாயீம் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப அழகானவைகள். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு நம்ம பார்க்குறோம். தாவீது நம்ம தமிழில் படிக்கிறோம், எபிரேய பதத்தில் தவூத் அப்படின்னு. தூதாயிம்க்கு தூத், இதில் ஏதோ ஒரு 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 அந்த சவுண்டில் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தவூத் தூத், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில் ஒரே ஒரு கன்ஜங்ஷன் லெட்டர் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா வாவ். இந்த வாவ்ன்ற இந்த லெட்டர்னுடைய பொருள் என்னன்னா லவ். அப்போ தாவீதுன்னா அன்புக்குரியவன், அதனால தான் ஆண்டவர் என்னோட சிநேகிதன்னு சொன்னார் போல. அப்போ இந்த தூதாயின் கனி அன்பை வளர்க்கக்கூடியது. அப்போ இதில் நான் ஐதீகம்னு சொன்னேன், ஆனால் அதனுடைய பண்புல மெடிக்கலி அதனுடைய பண்பு என்னன்னா மனதுக்குள்ள அந்யோன்யத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த அந்த பழத்துக்கு இருக்குது. அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்போ பெருக்கத்துக்கு மலடாயிருந்த ராகேலனுடைய பெருக்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பழம் பயன்பட்டுச்சு வேதத்தின்படி. ஆனால் கர்ப்பத்தை திறந்தது என்னவோ ஆண்டவர், ஆனால் அங்கே ஆண்டவர் யூஸ் பண்ண சாவி ஒருவேளை அந்த பழமாக இருக்கலாம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும், ஆனால் அங்கே ஒரு சாவியாக அந்த மரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி இந்த பெருக்கத்திற்குரிய ஒரு சாவி எதில் தெரியுமா இருக்கு? தவூத். அந்த வாவ் சவுண்ட்ல ஒரு அன்புன்னு இருக்குல்ல, அந்த அன்பு, அந்த நேசம் என் ஆண்டவர் மேல. அப்போ பெருக்கத்தின் தெய்வம், என்னை பெருகச் செய்கிற தெய்வம், அதற்கு ஆண்டவர் நம்ம தேடுற தேடல் உண்மை. ஏன் தெரியுமா? நான் அப்படி அதை மட்டும் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா போதுமா, ஆசீர்வாதம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள. ஆனால் ஆண்டவர் முழு வேதத்தினுடைய சாராம்சத்தை 2 கட்டளையில் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று என்ன நேசி, ஆண்டவரை நேசிக்கிற நேசம். அப்போ உண்மையா ஆண்டவரை தேடுற தேடல். இதுக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, அதான் அந்த பணக்காரன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பணத்தை வித்துட்டு வா. ஏன் தெரியுமா? எனக்கு ஐஸ்வர்யமா நான் வாழணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார். ஆனா என் மனசு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல போயிடக்கூடாது, அதை எனக்கு தந்த தேவன் மேல. அவருக்காக இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட விட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம மனசு இருக்குமானா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆனா எப்படி? நான் இது சொல்றதுக்காக எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், அது ஒரு கொஞ்சம் வருமானம் இருக்கும் பொழுது அந்த தசம பாகத்தில் அவ்வளோ உத்தமமாக இருப்பாங்க. ஆனால் அது பெருகும் பொழுது அவ்வளோ அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துடணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ நிறைய உபதேசங்கள் தசம பாகம் கொடுக்கணுமா, கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய செக் இருக்கு. தசம பாகம்னா 10ல் 1, அப்படியெல்லாம் இல்லைன்னா அதை விட நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். சிலர் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தசம பாகத்தில் கணக்கு பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இல்லை. ஆபிரகாம் தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தா? மெல்கிசேதேக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டவர் இல்லை. ஏழைக்கு கொடுக்கறது அது தானம், அது வேற. ஸோ ஆண்டவருக்குன்னு ஒரு பங்கு என் வாழ்க்கையில் தசம பாகத்தில் ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கிறான், எதையுமே யோசிக்காமல் இது ஆண்டவருடையதுன்னு கொடுக்குறான்னா, பண ஆசை இல்லைன்றதுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிம்பிள். கொடுக்க சில நேரம் மனசே வராது, எப்படி கொடுத்துறது அப்படின்னு. அப்போது இந்த ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்க முடியலன்னா, நம்மளை நம்பி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவருக்கு டாட்டா காட்டிட்டு அந்த ஐஸ்வர்யம் பின்னாடி போயிடுவோம். அப்போ ஆண்டவர் மேலே உள்ள நேசம்,
அதுதான் அந்த கீ. உங்க ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல் ஆண்டவருடைய வசனம் அதை தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம், அந்த எல்லாம்ல என்னென்ன பெருக்கும் நான் சொன்னனோ, அது உங்க பிள்ளை பேரோ, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமோ, உங்க பேங்க் பேலன்ஸோ, என்னெல்லாம் நீங்க ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ படலையோ, இவைகள் எல்லாம் முதலாவது தேடுகிற அந்த தேவ ராஜ்யத்தின் தேடலுக்கு உட்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட், ஒரு பிக் ஷாப்பர் ஃபுல்லா உங்களுக்கு தேவையான காஸ்ட்லி கிஃப்ட், அது தங்கமோ மணியோ ஈட்டபிள்ஸோ whatever எல்லாம் எடுத்துட்டு உங்களை பார்க்க வர்றாங்க. வாங்கன்னு அந்த விருந்தாளியை மட்டும் உள்ளே கூப்பிட்டு வச்சா போதும், அந்த பேக் நம்ம கைக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் அங்கேயே இருங்க, அந்த பேக்கை மட்டும் கொடுங்கன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவரை நான் உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டேன்னா பின்னாடி அது எல்லாம் தானாக வரும், எதையும் நான் தேடி போக வேண்டியதே இல்லை. அப்போது அந்த உள்ளான நேசம், ஆண்டவர் மேலே உள்ள அந்த பாசம், அதுதான் பெருக்கத்தினுடைய ஆரம்ப சாவி. என்ன எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் ஆண்டவருக்காக அதை விடணும்னா நான் விட்டுருவேன். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அதுதான் அந்த ஐஸ்வர்யத்தை கையாளுவதற்கான ஒரு யுக்தி. இப்போ கொஞ்சத்துலேருந்தே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆண்டவர் கேட்டால் யோசிக்காமல் கொடுக்குற மனசு நமக்கு இருக்கா? பணத்தை மட்டும் நான் சொல்லலை, பிள்ளைகளை சொல்கிறேன். ஒரு பிள்ளையை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அதை கூட கொடுக்க மாட்டாங்க. நான் பணமெல்லாம் கொடுத்துட்றேன், பிள்ளைகள்லாம் கொடுக்க முடியாது ஆண்டவருக்கு. ஏன்? பிள்ளைங்களை கொடுத்தது ஆண்டவர் தானே. உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு இருக்குதா? இந்த விஷயத்தில் நான் எங்கள் அப்பாவை குறித்து நிறைய தடவை நான் நினச்சி சந்தோஷப்படுவேன். நாங்கள் குழந்தைங்களா இருக்கும் போதே சொல்லுவாங்க, 4 பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு தான், எந்த உதவுமே இல்லை. நான் பல தடவை ஆலயத்தில் நான் அந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லுவார், நான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே எழுத்து கூட்டி பைபிளை படிக்கணும், அவ்வளோதான் என் பிள்ளைய குறித்து எனக்கு தரிசனம். அப்போல்லாம் கேட்பாங்க, பெண் பிள்ளைகள் என்ன ஊழியம் செய்வாங்க? அவங்க ஜெபிப்பாங்க, அவங்க ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்வாங்க, அவ்வளோதான் சொல்லுவார். இன்னைக்கு கால பெற்றோருக்கு அட்லீஸ்ட் மூத்த பிள்ளைய கூட கொடுக்க மனசு வர்றதில்ல. ஊழியக்கார பிள்ளைங்க, பாஸ்டர் பையன் ஊழியம் செய்வான், நம்ம பிள்ளையெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லா பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு கொடுக்கணும் மனசு இருக்கா? அக்கா அவங்கள கண்டிப்பாக பண்ணல. நான் ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டால் கொடுக்குற மனசு இருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆண்டவர் கேட்டால் நான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. சின்ன சின்ன கோபங்களை கூட விட்டு கொடுக்க முடியாது, சின்ன சின்ன சுவாபங்களை கூட ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க முடியாது. அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா நாம் இன்னும் வளருகிறதுக்கு ஏதுவானவர்கள் அல்ல, பெருக்கங்களுக்கு ஏதுவானவர்கள் அல்ல. பிள்ளை பேரை மட்டும் சொல்லலை, எல்லா விதத்திலும் நாம் பெருக வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேதத்தை வாசிக்கிற அந்த ஆசை, அந்த வேத ஞானம், அதெல்லாம் பெருக்கத்தினுடைய பெரிய ஆசீர்வாதங்கள். 10 நிலமும் ஒரே படி அப்படி பைபிளில் இருக்கு. அப்போது நம்ம வளருகிறதுக்கு அந்த ஒரு வளர்ச்சி. எல்லா தாயும் குழந்தைய கொஞ்சினாலும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் தான் எல்லா தாயும் சந்தோஷப்படுவான். கட்டாயமாக இவன் எப்போ வளருவான், எப்போ என்னை வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவான், எப்போ இவள் பெரிய பிள்ளையாவா, எப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். படுத்த படுக்கையாகவே இருக்கிற மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை எந்த தாயும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டான். சந்தோஷப்பட முடியாது, பெற்றுட்டோமே என்ற ஒரு கடமை தான். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெற்றோருனுடைய சந்தோஷம். தகப்பன் நம்ம ஆண்டவர், நமக்கு அவர் நிறைவாக எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வளருகிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த பெருக்கத்திற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோமா? வேணுமான்னு கேட்டாலே வேணாம், அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு மூஞ்சி திருப்பிட்டு போகிற மென்டாலிட்டியில் நம்ம இருப்போமானா நம்ம மாற்றிக்கொள்ளலாம். வேதம் முழுவதும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது எல்லாமே பெருக்கத்தை முன்வைத்து. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லா விஷயத்துலையும், பணத்தை மட்டும் சொல்லலை, பிள்ளைகளை அதை மட்டும் நான் சொல்லலை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சுவாபம், கொடுக்கறதுல, வருமானத்தில், நம்ம ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் ஜெப நேரம் நமக்கு பெருகி இருக்கா? வேத ஞானம் நமக்கு பெருகி இருக்கா?
மற்றவர்களோட பழகுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை அதே மாதிரி தான் இருக்கிறோம்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மலடாகி இருக்கிறோம். பெருக முடியாதபடி ஒரு சாபம் நமக்குள்ளே இருக்கிறது. பெருக்கத்திற்கு தடையாய் ஒரு ஊனம் நமக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதை சரி செய்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். அதனுடைய நான் எல்லாம் சொன்னேன். ஆசீர்வாதம் என்பதே பெருக்கத்தின் அடையாளம். அது தேவ திட்டம்னு சொன்னேன். வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னேன். ஆண்டவர் அப்படித்தான் வாழ்ந்தார்னு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவரை தேடுகிற தேடல், ஆண்டவர் மேலே உள்ள பாசம் இன்னும் பெருக, இன்னும் 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 கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்னும் நான் உம்மை அறியணுமே, இன்னும் நான் கிட்டி உம்மை சேர வேண்டும் ஆண்டவரே. ஏசையா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. உம்மை இன்னும் இன்னும் அதிகமாய் அறியணும். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். கட்டாயமா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தரித்திரமே வாழ்க்கை ஆண்டவரை சென்றடைய வழி தரித்திரம் தான். அப்படிதான் யோசித்து நினைக்க வேண்டாம். மிகுதியான ஐஸ்வர்யத்தில் இருந்த ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்து ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறார். ஐஸ்வர்யம் தேவனிடத்துல போவதற்கு தடையே அல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நான் என் தேவனை நேசிக்கிறேனா, அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவரையும் என்னைய விட்டு பிரிக்காம இருக்குதா, அதுதான் பிரைமரி திங். உலகம் எல்லாம் மாயை. நான் காண்கிற எல்லா ஐஸ்வர்யம் நீங்க கொடுத்ததுதான். ஆனா அது மேல என் மனசு இல்லப்பா. என் மனசு உங்க மேலதான். நீங்க கொடுத்தீங்க, உங்க கையில இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் அதோட நீங்க வேதனையை சேர்த்து தர மாட்டீங்கப்பா. சோ மனப்பூர்வமா நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. நான் தசமபாகம்னு சொன்னேன். அது பணத்தை மட்டும் நான் சொல்லல. உங்க நேரத்துல தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? எத்தனையோ நாள் உங்க போஜனத்துல ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க முடியுமா? மாசத்துல ஒரு 3 நாள் உபவாசம். பரிசுத்தவான்கள் பேசாம உபவாசம் இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும். யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது வந்து அவர் பேசாத உபவாசம், அவர்கிட்ட நீங்க பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. தசமபாகம்னா வாங்கின சம்பளத்துல ஒரு பங்கு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்லுது, தன் வரத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தினான். அப்ப என்னெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்? மிகுதியா சாப்பாடு கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவருக்குன்னு ஒருவேளை சாப்பிடாம உக்காந்து கொஞ்சம் வயிறு பசிக்கிற வரைக்கும் ஜெபிக்கலாம். நிறைய நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கட்டாயமா, அது என்னைக்கோ ஒரு நாள் அல்ல,
அது ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க வச்சிருக்கிறாரா? கொஞ்ச நேரம் போய் அழுது, நீங்க வேணும்ப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது. ஏன்னா அவர் ஆத்மா அதுக்காக அழுகுது இல்ல, ஆண்டவரோட சேர்ந்து எல்லாவற்றிலும் எதெல்லாம் நன்மை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் உலகமெல்லாம் மாயையா உம்மன் போன்றே போதுமையா. நிம்மதியா தூங்குறோம். கொஞ்சம் தூக்கத்தை விட்டு அந்த தூங்குற நேரத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எழுந்து ஜெபிக்கிறோமா? வருஷத்துல 365 நாளும் தூங்குறோம். ஆண்டவர் வாட்ச்மேன் மாதிரி இமைக்காம கண்ணு உறங்காம தூங்காம நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னைக்காவது ஒரு ராத்திரி இரவு ஜெபம் பண்றோமா? எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் ஒரு பங்கு நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். அதுதான் தசமபாகம். பணத்தை மட்டும் நான் சொல்லல, எல்லாவற்றிலும். அப்படி ஒரு உங்க மனசுல ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாரு. நான் தான் அப்படி இருக்கணும், நான் தவறிட்டேன், முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன், அப்படிலாம் இருந்தா இப்போ ஆண்டவரோட நம்ம ஒப்புரவாயிர போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பெருக்கம் என்பது பிள்ளைகளையும் பணத்தையும் மட்டும் சார்ந்ததல்ல. எல்லா விதத்திலும் ஆண்டவரை தேடுவதில், வேதம் வாசிப்பதில், ஜெபிப்பதில், ஆண்டவரோட உறவாடுவதில், நற்குணங்களில், சுவாபங்களில், எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம். ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. விசுவாசத்துல வளரணும்பா, இன்னும் பக்தியில வளரணும்பா, உன் நம்புற நம்பிக்கையில வளரணும்பா, இன்னும் இந்த வசனத்துல நான் வளரணும், இன்னும் இந்த மேன்மையான உபதேசங்கள்ல நான் வளரணும்பா. இப்ப கொஞ்சம் பேருக்கல்ல, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுற அளவு நீங்க என்ன உருவாக்குங்க. எத்தனை பேருக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் உங்க இருக்கிற இடங்கள்ல முடிந்த முழங்கால் போட்டுக்கலாம். இல்ல அப்பாவிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதை போல கரங்களை நீட்டிக்கொண்டு, எனக்கு இன்னும் ஆண்டவரே என்ன நீங்க நம்புங்க, உங்க திட்டத்துக்குள்ள நான் வரேன், எனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள உங்களை நான் கொண்டு வர மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எனக்காக ஒரு வட்டம் போட்டிருக்கிறீங்கல்ல, நான் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து அந்த வட்டத்துக்குள்ள நான் வரேன்னு சொல்றோம்னா தான் நம்ம ஆண்டவர் சித்தப்படி செய்கிறோம். நான் இப்படியே இருக்கேன், நான் இதே போதும் அப்படின்னு ஏன் வட்டம் இல்லப்பா, நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்கல்லப்பா, நீங்க ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வச்சிருக்கிறீங்கல்லப்பா. உங்க விருப்பப்படி, உங்க சித்தப்படி, உங்க ஆசைப்படி அதுக்குள்ள நான் எழுந்து வரேன். நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? நீங்க கரம் விரிச்சு என்ன அழைக்கிறீங்க, நான் உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா. உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சமூலமாக குயவனுடைய கைகள்ல களிமண்ண போல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க இஷ்டம் போல என்னை பணைந்தரணும். உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில அப்பா பூரணமாய் நிறைவேற்றும் ஆண்டவரே. 1000 மடங்கு பிதாக்களுக்கு அருளின ஆசீர்வாதம். பண விஷயத்துல கூட நாங்க தரித்திரத்துல நாங்க யாராவது இருப்போமானா, இந்த நாட்கள்ல அப்பா இந்த வாக்குதத்தம் எங்க தலைமுறையில நிறைவேறட்டும். உங்க சித்தம் அதுதானப்பா.
உண்மையே நாங்கள் தேடுகிறோம், உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் காணணும்ப்பா. உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறதா எங்க வாழ்க்கையில பெரிய மேன்மை. உங்க சித்தம் போல எங்களை நடத்த வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன். தெய்வத்தினுடைய திருக்கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்துல யாரெல்லாம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், நான் தான் இப்படி இருக்கிறேன்னு யாரெல்லாம் மனமோது உங்ககிட்ட அறிக்கையிடுறாங்களோ அந்த நிமிஷம் உங்க கரம் அவங்க சிரசின் மேல வந்து அமரட்டும் நான் ஜெபிக்கிறேன். அவங்க முழங்கால் படிட்டு இருக்கிற அந்த அறைக்குள்ள தெய்வத்தினுடைய பிரசன்னம் நிறைவாய் பிரசனமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள சாட்சிகளை எழுப்பித்தாங்கப்பா. உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உன் கரத்துல நாங்க எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்ற வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.